டோடோ டிவி. கிரிஷ் அமித்தை குறுன்னு பார்த்துட்டு இருந்தான். கிளாஸ் ரூமில் அவனோட பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அமித் படம் வரைகிறதுலேயே மூழ்கி போய் வித்தியாசமாக படம் வரைஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவனுக்கு சுத்தமாக தெரியல. அமித் அமித் சொல்லு. அமித் உன் பின்னாடி பாரு. அமித் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. என்னாச்சு? என் பின்னாடி என்ன இருக்கு? நிஜமாவே உனக்கு எதுவும் தெரியலையாம்? கிரிஷ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாம்? கிரிஷ்க்கு எதுவுமே புரியல. உண்மை என்னன்னா கிரிஷுக்கு தெரிஞ்சது வேற யாருக்குமே தெரியல. ஏன்னா அவனோட கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரால மனுஷங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியும். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்கள பார்க்க முடியும். அமித்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவ ஒரு ஆத்மா. அவள் ஸ்கூல் ட்ரெஸ்ல இருந்தா. ஆனா அவளோட ஸ்கூல் ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தது. அப்புறம் அவளுக்கு ரத்தம் வந்துட்டு இருந்தது. அவளோட முடியெல்லாம் ரொம்பவே கலைஞ்சிருந்தது. அவ அமித்துக்கு பதிலாக கிரிஷை தான் முறைச்சிட்டு இருந்தா. கிரிஷ் அவளை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டான். ஆனால் கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்களாம் அவங்களோட தினசரி வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால அந்த பேயை பார்க்க கூட முடியாது. பயந்து எழுந்த கிரிஷை பார்த்து அமித் கேட்குறான், கிரிஷ் நீ நல்லா தானே இருக்க? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். அவனோட வேர்வையை தொடச்சிக்கிட்டே அவன் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடியே அந்த ஆன்மாவும் வந்துட்டு இருக்கு. முதல்ல அவன் ஒரு காலியான கிளாஸ் ரூம்குள்ள போய் அதோட கதவை சாத்திக்கிறான். ஆனா உள்ளேயும் அந்த பேய் பயங்கரமான ஸ்டைல்ல வந்துருது. அவன் வேகமா கதவை திறந்து மேல் கூரை பக்கமா ரொம்ப வேகமா ஓடி போறான். அந்த ஆத்மாவும் அவனை பின்தொடர்ந்து போகுது. அவன் ஓடி ஓடி மேல் கூரைக்கு வந்துடுறான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. அவன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி அந்த பேய் நிக்குது. கிரிஷ் பயந்து போய் கத்துறான், நீ என்ன பார்க்கலாம்? ஆமா, நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு உதவி பண்ணணும். இல்ல, என்னால முடியாது. நான் சொல்றது கேளு. உன்னோட உதவி எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அவன் பயந்து பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்படியே அங்க எழுந்து உட்கார்றான். அப்புறம் அந்த பேயும் அவனை நெருங்கி வந்து அவன் பக்கத்திலே உட்கார்ந்துடுது. நீ என்ன கண்டுபிடிக்கலையா? இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். அமித் உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம். அவனோட கழுத்துல ஒரு செயின் இருக்கு. அந்த செயின் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். என்னால மட்டும்தான் உன்னை பார்க்க முடியுது. மற்ற யாராலையும் உன்னை பார்க்க முடியல. அதுக்கு அர்த்தம் நீ ஒரு ஆன்மாவா? உனக்கு அந்த தாயத்து எதுக்கு தேவைப்படுது? உன்ன மாதிரியான ஆபைக்கிட்ட இருந்து காப்பாத்திக்க தான் உயிரோடு இருக்கிற மனுஷங்க தாயத்தை போடுவாங்க. ஆமா, நான் ஒரு ஆன்மா. ஆனா எல்லா ஆன்மாவும் கெட்டதா இருக்காது. அப்புறம் பலசாலின்னு நினைக்காத. அப்போ நீ என்ன சொல்ல வர? நீ கெட்டவ இல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ இல்லைன்னு சொல்ல வரையா? அப்புறம் ஏன் என்னை இவ்வளோ நேரம் பயன்படுத்திட்டு இருந்த? நான் எங்க உன்னை பயப்படுத்தினேன்? உன்னாலதான் என்ன பார்க்க முடியும். அதனால நான் உன்னை நோக்கி வந்தேன். உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். நீ யாரு? எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அமித்தோட தாத்தா பெரிய மந்திரவாதி. அவரு பேய்களை சாவடிக்கிறதுல ரொம்ப பெரிய மன்னன்.
ஒரு மோசமான பேய சாகடிக்க போகும்போது அவரு இறந்துட்டாரு. அப்ப அவரோட பாதுகாப்பு கவச்சத்தை வீட்டிலேயே எங்கேயோ பதுக்கி வச்சிட்டாரு. அப்புறம் அது இப்போ அமித்தோட கழுத்துல தான் இருக்கு. அந்த பேய் பார்த்திருக்கு. அப்புறம் அமித்தை சாகடிக்கணும்னு நினைச்சிருக்கு. சாகடிக்க போகும்போது அந்த கவச்சத்தால அவனை சாவடிக்க முடியல. அந்த கோவத்துல என்ன சாகடிச்சிச்சு. இப்ப போய் அந்த கவச்சத்தை கொண்டு வர சொல்லுது. இல்லனா ஸ்கூல்ல இருக்கிற பசங்களையோ என்ன சாகடிச்ச மாதிரியே சாகடிச்சிடுவேன்னு சொல்லுது. ஆனா உன்னோட வார்த்தையை நான் எப்படி நம்புறது? ஸ்கூல் பின்னாடி போய் பாரு. ஸ்கூலுக்கு பின்னாடி பார்க்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சூனியக்காரி இருந்தாம். அவ கத்திக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தாம். அவளால ஸ்கூலுக்குள்ள வர முடியாதாம். இந்த ஸ்கூல்ல அமித் அவங்க தாத்தா பிரின்சிபல் சொன்னதால பாதுகாத்து வச்சிருக்காரு. அதனாலதான் அது உள்ள வர முடியல. அப்புறம் கிறிஷ தேடிக்கிட்டே அமித் கீழே நடந்து வரான். கிறிஷ் அவனுக்கு மொத்த கதையும் சொல்றான். அமித் மேல நின்னு கீழே சூனியக்காரிய பாக்குறான். அவன் கண்ணுக்கும் அவ தெரியறான். ஒருவேளை என் தாத்தா இவ கூட சண்டை போட்டு செத்தது உண்மையா இருந்தா நாமளும் இவளை ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம பிளான் பண்ணி எப்படியாவது இவகிட்ட இருந்து தப்பிக்கணும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. பிளான் போட்ட மாதிரி கிறிஷ் அந்த தாயத்தை எடுத்துக்கிட்டு அந்த சூனியக்காரர்கிட்ட போறான். கிறிஷ் கையில் அந்த தாயத்தை பார்த்த உடனே அவ பைத்திய மாதிரி ஆடிட்டு இருக்கான். அமித் அவனோட ஸ்கூலுக்குள்ளே கட்டியிருக்கிற ஒரு கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து அந்த புனிதமான தண்ணியை அந்த பேய் மேல ஊத்திடுறான். அதுக்கப்புறம் கிறிஷ் அந்த தாயத்தை அந்த பேய்கிட்ட எடுத்து போன உடனே அந்த பேய் சாம்பலா மாறி காத்துல கரைஞ்சு போயிடுது. அமித் கிறிஷோட கையை பிடிச்சுக்கிறான். அவனோட பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் இவனும் பின்னாடி திரும்பி அந்த பேயை பார்க்கறான். என்ன மன்னிச்சிடு, என்னாலதான் நீ சாக வேண்டியதா போயிடுச்சு. இருக்கலாம், என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. உன்னால அப்புறம் கிறிஷோட உதவியால ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் காப்பாற்ற முடிஞ்சது. நான் உன்னை முதல்ல நம்பல, அதுக்காக நீ என்ன மன்னிச்சிடு. நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் உங்களுக்கு கிடைச்ச சக்திய ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா காத்துல மறைஞ்சு போயிடுது. மண் பாவன் அப்படிங்கிற பேர் இந்த கிராமத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மக்கள் ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்தால் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா, மண்பாவன் கிராமம் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த கிராமத்தில் 1500 மக்கள் வசிக்கிறாங்க. அங்கே ரொம்ப பழமையான ஒரு பெரிய கோட்டை இருந்தது. அந்த கோட்டை ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப பர்ஃபெக்டான இடமா இருந்தது. கவர்மெண்ட் இந்த இடத்த பற்றி பெருசாக கண்டுக்காததுனால யாரும் அங்கே டேக்ஸை பற்றியும் மற்ற எதை பற்றியும் கவலைப்படலை. மக்கள் விரும்பும் போதெல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த கோட்டையோட உட்புறம் புதிர் மாதிரி இருந்தது. முன்ன தெரியாதவங்க யாராவது அந்த கோட்டைக்குள்ளே போனால் திரும்ப வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். அமித் மற்றும் அனன்யா மேரேஜ் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்காக 2 பேரும் கோட்டைக்கு போனாங்க. அமித், நீங்க இந்த இடம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் உனக்காக சொர்க்கத்தையே கண்டுபிடிப்பேன். இது வெறும் கோட்டை தானே. இது பாழடைஞ்ச கோட்டை தானே. இது நம்மளோட நகரத்துக்கு பக்கத்துல இருக்கு. நீ இத பாழடைஞ்ச கோட்டை அப்படின்னு நினைக்கிறியா? சார், லொகேஷன் நல்லா இருக்கு. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க.
நான் ஃபோட்டோ ஷூட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு கோட்டைக்குள்ளே போனாங்க. ஒரு பெரிய வவ்வால் கோட்டையிலிருந்து வெளியே வந்து அனன்யா தலைக்கு மேலே பறந்து போகுது. ஓ மை காட், என்ன இது? இவ்வளோ பயந்தாங்கோலியா நீ? ஏ மேடம், அது சும்மா ஒரு வவ்வால் தான். இந்த இடத்துல அது நிறைய இருக்கும். சரி, இங்க இவ்ளோ கெட்ட வாசனை எப்படி வந்துகிட்டு இருக்கு? அது அந்த வவ்வால் கிட்ட இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் சுத்தமாவே இல்லை. அந்த 3 பேரும் கோட்டைக்குள்ள நடந்து போனாங்க. அவங்க அங்க ஒரு படிக்கட்டை பாக்குறாங்க. அந்த படிக்கட் இறங்கி போற மாதிரி இருந்தது. அவங்க அந்த படிக்கட்டுல இறங்கி கீழே போக ஆரம்பிச்சாங்க. அந்த படிக்கட் ரொம்ப கீழே போய்கிட்டே இருந்தது. அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அனன்யா சுத்தி சுத்தி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றா, அமித், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. போட்டோ ஷூட் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாமே. ஓகே, நம்ம இன்னும் கீழே இறங்கி நடந்து போகலாம். அங்க இதை விட ரொம்ப அழகான இடம்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். முதல்ல இங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமே. அவங்க போட்டோக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போட்டோகிராஃபர் அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அனன்யாவுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட நிழல் தெரியுது. போட்டோகிராஃபர் ஷாக் ஆயிடுறாரு. அவர் கேமரா ஸ்கிரீன்ல அனன்யாவுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனா யாருமே இல்லை. உடனே அவரு கேமராவை எடுத்துட்டு மேலே பார்க்குறாரு. மறுபடியும் அந்த நிழல் அவருக்கு தெரியுது. அவரு ரொம்ப பயந்து போயிடுறாரு. யார் அங்க இருக்கிறது? எங்க யாரு? இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு பயமா இருக்கு. நீங்க என்ன பயப்படுத்தாதீங்க. சார், நான் போறேன். நீங்க வேற யாரையாவது போட்டோக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஏ பிரதர், இது சும்மா உங்க பிரம்ம தான். சீக்கிரமாவே சாயந்தரம் ஆயிடும். நம்ம சீக்கிரம் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம். அப்படியே நீங்க போனாலும் இந்த டைம்ல எந்த டாக்ஸியும் கிடைக்காது. போட்டோகிராஃபருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் அவர் கேமராவை எடுத்து அவங்கள ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பித்தார். அவங்க திரும்பவும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த டைம் அந்த நிழல் அனன்யா கண்ணுக்கும் தெரியுது. அந்த நிழலும் அனன்யா மாதிரியே அமித்தோட அந்த பக்கத்தில் நின்றுட்டு அமித்தோட கையை கோர்த்து நின்றுட்டு இருந்துச்சு. அமித், போட்டோகிராஃபர் உண்மைதான் சொல்றாரு. இங்க வேற யாரோ இருக்காங்க. எங்க? அனன்யா அமித்தோட கையை விட்டுட்டாங்க. ஆனா அந்த நிழல் அமித்தோட கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. இதை பார்த்து போட்டோகிராஃபர் பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ஏய், எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காசு வேணாவா? அமித், இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வாங்க. அனன்யா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன். ஒரு நைட் முழுவதும் நான் இங்க தங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்லை. அனன்யா திரும்பி பார்க்கறாங்க. அந்த நிழல் இன்னும் அமித்தோட கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கு. ஆமாவா? அப்ப அது யாரு? யாரு? எங்க? அப்போ அந்த இடம் அப்படியே நடுங்குது. அந்த கோட்டையோட ஒரு சில பகுதியெல்லாம் மேல இருந்து கீழே விழுது. இப்போ அமித்க்கும் அந்த நிழல் தெரிய ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு சிலர் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்தை விட்டு ஓடிருங்க. இந்த இடம் கொஞ்ச நேரத்துல சரிஞ்சு கீழே விழ போகுது. அனன்யா அமித்தோட கையை பிடிச்சு இழுக்க பாக்குறாங்க. ஆனா அமித்தால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. பூர்வா, நீயா? பூர்வா யாரு அமித்? என்னது, இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா புதுசா ஏமாத்துறல, அவங்க முன்னாடி இருக்காங்களே. புதுசா ஏமாத்துறானா? அப்படின்னா என்ன சொல்ற? அமித், என்ன பத்தி இவங்களுக்கு நீ எதுவும் சொல்லலையா? ஆனா நீ தான் செத்து போயிட்டதானே? நான் சாகல, சாக அடிச்சுட்டாங்க என்ன.
அனன்யா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அப்படியே பயத்துல கேக்குறாங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அமித்? இவங்கள எப்படி தெரியும் உனக்கு? அது அது இந்த கோழையான் உனக்கு சொல்ல போறான். நான் சொல்றேன். ஏன் அமித்த நீ அப்படியெல்லாம் சொல்லாத. இப்ப பூர்வாவுக்கும் கோவம் வந்துடுது. அந்த கோவத்தோட சேர்த்து இடி இடிக்கவும் ஆரம்பிக்குது. உன்னோட அமித்தா? நான் உயிரோட இருந்திருந்தனா இவன் என்னோட அமித். ஏன்னா இவன் யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன சொல்ற அமித்? இப்போ அமித் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அனன்யாவோட கையை பிடிச்சிட்டு படிக்கட்டு பக்கமா ஓடுறாரு. ஆனா அந்த கோட்டை அதிர்ந்ததால அவங்க போற வழியில நிறைய கற்கள் விழுந்து அது தடையா இருந்தது. பாருங்க, நீங்க அமித்த மன்னிச்சிடுங்க. அமித் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவரு நல்லவரு. அமித் எப்படிப்பட்டவன் உனக்கு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ பயப்படாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இவனை நான் கொலை பண்ணிய ரிவெஞ்ச் தீர்த்துக்க போறேன். நான் பழி வாங்கியே வாங்குவேன். என்ன மன்னிச்சிரு பூர்வா, உனக்கு பெரிய மனசு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? உன்னையா? அனன்யா, இவன் ரொம்ப பெரிய ஃப்ராட். உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான். அவன் உன்னை காதலிச்சு உன்னை மை மறக்க வைப்பான். அப்புறம் உன்னை யாருக்காவது வித்துட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிப்பான். அமித், எவ்வளவு வேலை பேசியிருப்ப இந்த வாட்டி. என்ன கேவலமான கதை இது. அனன்யா என்ன மன்னிச்சிடு. நான் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போ இல்ல. நான் உன்னை எப்போ மீட் பண்ணணும் அப்பவே அதெல்லாம் நிறுத்திட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க வாழவே கூடாது அமித். இவன் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். இவன் கண்டு உயிரோட இருந்தானா எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துடுவான். பூர்வா ரொம்ப கோவத்தோட மேற்கூரைய பாக்குறாங்க. அப்போ கூரையோட ஒரு பகுதி அமித் மேல விழுந்து அமித் உடனடியா இறந்து போயிடுறாரு. ஸ்மோக் பண்ற பழக்கம் ரொம்ப தப்பானது. ஆனா இங்க இருக்கிற இந்த ஹோட்டல்ல அந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது. அப்படி நடந்தா அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஹோட்டலோட பேரு ஹெல்தி லிவிங் ஹோட்டல். இங்க இன்னைக்கு நைட் ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அடச்சே, அந்த ஹைவேல டிராஃபிக் இல்லைனா நான் ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கே போயிருப்பேன். இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ வண்டி ஓட்டுறது பாதுகாப்பு இல்லை. ஓ, அங்க முன்னாடி ஹோட்டல் தெரியுது. ஒரு வேலை பண்ணலாம், அங்க போய் தங்கிக்கலாம். இப்படி சொல்லி சாஹில் அவனுடைய வண்டிய ஹெல்தி லிவிங் ஹோட்டல் கிட்ட வந்து நிப்பாட்டினான். அட என்ன இது, ஹோட்டல் முன்னாடி இவ்வளோ வண்டி இருக்கு. ஆனா வண்டியில எதுக்கு இவ்வளோ அழுக்கா இருக்கு? நான் உள்ள போய் ஒரு நல்ல ரூமை பார்த்து தங்கிக்கிறேன். அப்புறம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சாஹில் உள்ள போனா. ஹாய் சார், வெல்கம் டு ஹெல்தி லிவிங் ஹோட்டல். ஐம் நீத்து. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும், காலையில் வரைக்கும். ஷியோர் சார், 5000 பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் வெளியே அவ்வளோ வண்டியெல்லாம் எதுக்கு நிற்குது, அதுவும் அழுக்கா? சார், நீங்க சிகரெட் பிடிக்க மாட்டீங்கல்ல? இது பதில் இல்லையே. எனிவே, நான் காசு கொடுக்குறேன். சாஹில் பணம் எடுக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ள கை போடும்போது பணத்து கூடவே அவன் வச்சிருந்த சிகரெட் பாக்கெட்டும் கீழே வந்து விழுந்துச்சு. சாஹில் ரிசப்ஷனிஸ்டுக்கு பணம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அவனுடைய பாக்கெட்ல வச்சுட்டான். சார், இதை வாங்கிக்கோங்க, உங்க ரூமோட சாவி. சார், நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இங்க நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த ஹோட்டல்ல ஸ்மோக் பண்றது முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. அட என்ன இது, ஸ்மோக் பண்ணுறது விடுறது என்னோட இஷ்டம்.
நீங்க யார் தடுக்கிறதுக்கு? சாரி சார், ஆனா நீங்க இந்த ஹோட்டல்ல ஸ்மோக் பண்ண முடியாது. இதுதான் எங்களுடைய ரூல். சாஹில் அங்கிருந்து ரொம்ப கோவமா அவனுடைய ரூமுக்கு போனான். இப்போ லாபியில் இருக்கேன், இங்க யாரும் பார்க்கல, ஒரு சிகரெட் அடிச்சிடலாம். அப்படி நினைச்சு சாஹில் அவனுடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை வெளியே எடுத்தான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, நோ ஸ்மோக்கிங். திடீர்னு அந்த குரல் கேட்டதும் சாஹில் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சிகரெட்டை உள்ள வச்சுட்டான். இது ரிசப்ஷனிஸ்டா டிடெக்டிவா? திடீர்னு எப்படி வந்தா? நான் சிகரெட் குடிச்சா இவளுக்கு என்ன? அப்படி புலம்பிக்கிட்டே சாஹில் அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். இப்போ இங்க யாருமே இல்லை. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வெளியே சிகரெட் பிடிச்சாதான் என்னை கேட்பா. ரூமுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இந்த ரூமு எந்து இங்கே தானே இருக்கேன், ஒரு சிகரெட்டை மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். அப்படி சொல்லி சாஹில் அவனுடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை வெளியே எடுத்து அத வாயில வச்சு பத்த வைக்க போகும்போது திடீர்னு ரூமோட காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. அவன் கதவை திறந்து பார்த்தான். அப்ப அங்க நீத்து நின்னுக்கிட்டு இருந்தா. நீங்க இப்படி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சார், நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இங்க சிகரெட் பிடிக்க முடியாது. எனக்கு தோணுச்சு நீங்க இங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி. இது லாஸ்ட் வார்னிங் சார், டோன்ட் ஸ்மோக். அப்படி சொல்லிட்டு நீத்து அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் சாஹில் கதவை மூடிட்டான். அட, இது ஹோட்டலா ஜெயிலா? நான் எதுக்கு சிகரெட் அடிக்கக்கூடாது? நான் கண்டிப்பாக அடிப்பேன். பார்க்குறேன் என்னை யார் தடுக்கிறாங்கன்னு. சாஹில் சிகரெட்டை வாயில வச்சு பத்த வச்சான். அவன் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சதும் அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. டாய், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? நான் தான் சொன்னல, நோ ஸ்மோக்கிங். உனக்கு புரியுதா இல்லையா? சாஹில் குரலை கேட்டதும் பயந்துட்டான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்க நீளமான வெள்ளை முடியோட ஒரு பேய், ரொம்ப பயங்கரமான கண்ணு, பயங்கரமான முகத்தோட இருந்துச்சு. யார்டி? நான் இந்த ஹோட்டலோட முதலாளி. எனக்கு ஸ்மோக் பண்றது சுத்தமா பிடிக்காது. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் ஒன்னும் ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது, நான் மனுஷனும் கிடையாது, நான் ஒரு பேய். இந்த ஹோட்டல் என்னோடது. ஒருவேளை நீ நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு நீ செத்திருக்க மாட்ட. அப்படி சொல்லி அந்த பேய் சாஹிலோட வயிற்றை கிழிச்சு அவனை கொன்னுடுச்சு. சாஹிலோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அந்த பேயோட சிரிப்பும். வெளியே இருந்த அந்த காரங்களுக்கு பக்கத்துல சாஹிலோட காரும் இப்போ நின்னுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு இன்னொரு கெஸ்ட் வந்தாங்க. அவனோட பேரு ரோஹன். ரோஹன் ஹோட்டலுக்குள்ள அடி எடுத்து வச்சான். ஹாய் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எனக்கு ஒரு ரூம் வேணும். இன்னைக்கு மட்டும். காலையில் 10 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். சார், 5000 rupees. ஆனால் சார், உங்ககிட்ட இருக்கிற அந்த சிகரெட்டை நீங்கள் உள்ளே வச்சிருங்க. இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது. எதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க நீங்க? நான் காசு கொடுக்குறேன் இல்லையா? நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? சார், ஆனால் நீங்கள் இங்கே தானே தங்கணும். அப்படின்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆனால் ரோஹன் அதை கேட்கல. அதுக்கு பதிலாக அவன் அங்கேயே வாயில வச்சு சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த புகைய நீத்துவோட முகத்துல ஊதுனான். திடீர்னு நீத்துவோட முகம் பயங்கரமா மாறுச்சு. அவ ஒரு பேயா மாறிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய நகத்தை வச்சு ரோஹனோட கழுத்தை அறுத்துட்டா. அவன் கழுத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ரோஹனை தள்ளி விட்டுருச்சு.
சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. இங்க யாரும் சிகரெட் பிடிக்க கூடாது, பிடிக்கவே கூடாது. யாராவது ஒத்துக்கிட்டா அப்போ சரி, ஒருவேளை கேட்கலன்னா அவங்க சாகத்தா வேண்டியிருக்கும். இப்படி சொல்லி அந்த பேய் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது.